போதுமா? அடச்சா நிறுத்தியா? நீ முதல்ல அரசியலுக்கு வரணும்னா தலைவர் மாதிரி நாக்கு நல்ல நாட்டியம் ஆடணும். பேச்சுல அட்ராக்ஷன் இருக்கணும். இதெல்லாம் நீ பண்ணணும்னா முதல்ல உனக்கு பேச்சு வரணும். ஐயா கிருஷ்ணப்பா பிறந்திருக்கிறது ஜனங்களுக்கு சேவை பண்ணதான். இந்த நாள் அந்த ராஜ்கிய நாயக் மக்கள் சேவை செய்யறேன்னு சொல்லி பொய்யான விளம்பரங்கள் கொடுத்துக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நடுவுல நம்ம கிருஷ்ணப்பா ஐயா விலை மதிக்க முடியாத வைரம் போல ஜொலிக்கிறாரு. ஏழைகளின் தலைவர் கிருஷ்ணப்பா, தலைவர் கிருஷ்ணப்பா. தலைவர் ஏழைகளின் தலைவர். ஏய் சுபனா, கொஞ்சம் நில்ல. இந்த மாதிரி நேரத்துல நீ உன் பொண்டாட்டியை விட்டு எங்க போயிருந்தா? உன் பொண்டாட்டிக்கு 2 அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ரெட்ட குழந்தைகளா? ஒரு குழந்தை அம்மா மாதிரி, இன்னொரு குழந்தை அப்பா மாதிரி. இவன் தான் நம்ம கட்சியோட எதிர்காலம். இவன் நம்ம கட்சி கொடியை உயர்த்தி பிடிக்க போறவன். இவனோட பேரு கொடி. எங்க உங்க அப்பா? ஓ, இத வந்துட்டாரு. உட்காருங்க. பேக்க கூட. என்னங்க என்னங்க? இந்த நாட்டோட உண்மையான பிள்ளைங்க நாங்க. எங்க தேகத்துல ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இந்த பூமிக்கு கடமைப்பட்டிருக்கு. நாங்க வாழறதே உங்களுக்கு சேவை செய்யத்தான். இந்த நாட்டோட உண்மையான புள்ளிங்க நாங்க. எங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இந்த பூமிக்கு கடமைப்பட்டிருக்கு. நாங்க வாழறதே உங்களுக்கு விடு உன் காலை பாடு. போதும், படுத்து தூங்குங்க. நம்ம கட்சியுடைய தலைவர் ஜனங்களோட கோரிக்கையை எப்படி தீர்க்கிறாருன்னு தினமும் நீங்க பேப்பர்லயும் டிவிலயும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க. கடல்கரை கிட்ட இருக்கிற மீன்காரங்களை எப்படி அவரு பாதுகாத்தாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜனநாயக கட்சி லீடர் தேவையில்லாம பொய்யான குற்றங்களை நம்ம தலைவர் மேல சொல்லியிருக்காங்க. அந்த ஜனநாயக கட்சியில சரியான ஜனங்களும் இல்ல, அதுக்கு ஒரு சரியான தலைவரும் இல்ல. நம்ம கட்சியுடைய தலைவர் அவங்களோட பொய்யான குற்றச்சாட்டுக்கு சரியான பதிலடி கொடுக்க போறாங்க. பாத்துக்கிட்டே இருங்க. தாய்மார்களே, தந்தைமார்களே, மாவீரர்களே, தமிழ் தான் நம்ம உயிர். தமிழுக்காக போராடுவோம், தமிழ் மக்களுக்காக போராடுவோம். போராடவும் தயாரா இருக்கும், போருக்காகவும் தயாரா இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்கால இந்த மெர்க்குரி ப்ராடக்ட்ட பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ண அந்த ப்ராடக்ட்ட இந்த ஊர்ல ஃபேக்டரி கட்டி தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க தயாரிக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எந்த அளவுக்கு விஷமா இருக்குன்னா எந்த ஒரு உயிருக்கும் உத்தரவாதம் இல்ல. வாழ்க்கையை வாழறதுக்காக அங்க போனவனோட மனைவி இன்னைக்கு விதவையா நிக்கிறா. அங்க இருக்கிற விஷம் அவனை கொன்னுடுச்சு. குடும்பத்தோட கஷ்டத்துக்காக அங்க சேர்ந்தவங்களை அந்த விஷம் என்ன பண்ணிருக்குன்னு தெரியுமா? பொண்ணுங்களுக்கு குழந்தை பிறக்கிற அந்த பாக்கியமே இல்லாம பண்ணிருக்கு. அந்த விஷம் அவங்கள அழிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க ஊனமா பிறந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல நெல்லு விளையறதுக்கு பதிலா விஷம் தான் விளைஞ்சுகிட்டு இருக்கு. அப்படி ஒரு ஃபேக்டரி இருக்கணுமா? அதை எதிர்த்து நாம போராட வேண்டாமா? அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். போராடுவோம், போராடுவோம், உயிருக்கு வரை போராடுவோம். உயிர் பறிக்கும் ஃபேக்டரியை தடை செய், தடை செய். உயிர் பறிக்கும் ஃபேக்டரியை தடை செய். சார், உங்களுக்கு உள்ள போக பெர்மிஷன் இல்ல. ப்ராபிட்டட் ஆர்டர்ஸ் இருக்கு. நீங்க இன்னும் இங்கே இருந்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் கூட பண்ண வேண்டியது இருக்கும். அரெஸ்ட் பண்றதா இருந்தா பண்ணுங்க. நியாயம் கிடைக்கிற வரைக்கும் எங்க போராட்டம் நிக்காது.
போய் உங்க அதிகாரிங்க கிட்ட சொல்லுங்க. நாங்க அமைதியான முறையில தான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தோழர்களே, என் கூட வாங்க. அமைதியான முறையில நாம வேன்ல ஏறி அரெஸ்ட் ஆகலாம். வாங்க. போராடுவோம், போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். 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 தியாகத்துக்கு இன்னொரு பெயர் தான் நம்மளோட ஜனநாயக கட்சி. கட்சியோட போராட்டத்துக்கு இன்னொரு பெயர் தான் நம்மளோட ஜனநாயகம். நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு இன்னைக்கே விஷத்தை கொடுத்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அரசாங்கத்துக்கு இதுதான் கடைசி எச்சரிக்கை. அநியாயமா இருக்கவங்களுக்கு நியாயம் கிடைக்க நாளைக்கு எரிய போற நெருப்புக்கு முதல் தீக்குச்சியா என்னையே நான் சமர்ப்பிக்கிறேன். இதுக்கப்புறம் நடந்த தேர்தல்ல ஜனநாயக கட்சி அப்புறம் மக்கள் சக்தி கட்சி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆட்சி அமைச்சாங்க. நடந்துகிட்டு இருக்கிறது மக்கள் சக்தி கட்சியோட ஆட்சி. அப்பா, லிஸ்ட்ல என் பேரு இந்த முறை பார்ட்டி லீடர் என் பையன் தானா இல்ல என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. நம்ம தலைவரோட மச்சானே உங்க பக்கம்தான். வேற என்ன வேணும்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அவங்க மச்சான் எங்க பக்கம் தான் இருக்கான். ஆனா அந்த லிஸ்ட்ல கொடி பேர் இருக்குல்ல, அதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. எல்லார் மனசுலயும் அவன் பேர் தான் இருக்கு. நாம பொழப்பு வசதிக்காக அரசியலுக்கு வந்தோம். அவன் பிறந்ததே அரசியலுக்காக தான். வாங்க வாங்க. என்னையா எப்படி இருக்க? எல்லாம் ரெடியா இருக்கா? நம்ம தலைவரோட மச்சான் வந்தா நம்ம தலைவரே வந்த மாதிரி. தலைவர் கரெக்டா 10 மணிக்கு ஆன்லைனுக்கு வந்துருவாரு. அப்ப லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரும் தலைவர் முன்னாடி வந்து நிக்கணும். வணக்கண்ணா. சொன்னேன்ல. அண்ணே, தேவையில்லாம கவலைப்படாதீங்கண்ணே. எங்க பாருங்க, அக்கா கிட்ட பேசிட்டேன். அந்த யூத் பார்ட்டி லீடர் போஸ்டிங் உங்க பையனுக்கு தான். நீ சொன்னங்கிறதுக்காக உன் தம்பிய கட்சியில சேர்த்துக்கிட்டேன். அவ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. அப்படி இல்லைங்க. தேவையில்லாதது பேசாத ஜெயலட்சுமி. ஆழம் தெரியாம காலை விட வேண்டாம்னு சொல்லு அவங்கிட்ட. உன் புருஷன் உன் பேச்ச எந்த அளவுக்கு மதிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. எவ்வளவுதானே அவன் அதிகாரம்? அட அப்படி இல்லடா. ஏய், நான் பாத்துக்கிறேன் விடு. டேய், நான் சொல்றத. அண்ணா, 4 பேர்ல 3 பேர் உங்க பேரை கேட்டு பயந்து ஓடி போயிட்டானுங்க. இப்ப இருக்கிறது அந்த கொடி மட்டும் தான். அவனுக்கு வாயில மட்டும் சொன்னா பத்தாதுன்னு. அவனை எப்படி அடக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். கான்ஃபரன்ஸுக்கு வந்தா தானே அவனுக்கு போஸ்டிங் கிடைக்கும். வராம எப்படி அவனை லீடர் ஆக்குவீங்கன்னு என் மாமாவை சமாளிக்கிறேன். நீங்க எல்லாரும் அவன் கான்ஃபரன்ஸுக்கு வராத மாதிரி பாத்துக்கங்க. சரிங்கண்ணா. அங்கிள் ஃபோன். ஸ்பீக்கர் ஆன் பண்ணுப்பா. கொடி, எங்க போயிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன்டா. நீ ஸ்கூலுக்கு போற வயசுலயே உங்க அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பாம நம்ம கட்சி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து விடுவாரு. இப்ப எந்த ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கப்பா? டேய், கத்துக்கணும்னு ஆசை இருக்கிறவன் எல்கேஜி பசங்க கிட்ட கூட கத்துப்பான்டா. ஸ்கூல் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, குழந்தைங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். போன வை. டேய், இறங்கி வாடா. வணக்கங்க. திடீர்னு குறுக்க வந்தது நீங்க. ஏன் மேல கோவப்படுறீங்க? வண்டியில ஸ்கூல் குழந்தைங்களா இருக்காங்க. வண்டி ஏதாவது அப்செட் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு யாரா பதில் சொல்றது? என்ன பண்ணுவேன்? குழந்தைகளை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பேன். உன்னால கட்சி ஆபீஸ்க்கு போக முடியாதுல. காமெடி பண்ணாம முதல்ல கிளம்புங்கடா. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. முதல்ல வண்டி எடுங்கடா. ஏய், இங்க இருந்து நீ போகணும்னா எங்களை தாண்டி தான் நீ போகணும். இந்த தாண்டி பல்லாங்குழி விளையாடுறதுலாம் நமக்கு தெரியாது. எனக்கு எதுவா இருந்தாலும் கபடி தான். உதைக்கிறது மட்டும்தான். நம்ம கொடிக்கு ஏதோ பிரச்சனைடா. வா, என்னன்னு கேட்கலாம். வாடா. ஏய், பொறுடா, பொறுங்கடா. குழந்தைங்களுக்கு முன்னாடி WWF ஆடக்கூடாது. ஒரு நிமிஷம் இரு. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மொபைல்ல கேண்டி கிரஷ் விளையாடுங்க. நான் போய் கபடி விளையாடி முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன்.
பார்ட்டி ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். சட்டை அழுக்காக கூடாதுன்னு. கேர்ஃபுல். எல்லாருக்கும் கேட்டுச்சுல? பார்ட்டி ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். சட்டை அழுக்காக கூடாதுன்னு. ஏய் சட்டை. என்னடா கறி பூசணுமா? வா. டேய் மொட்டை, அரசியல்ல கை வச்ச அந்த கை கண்டிப்பா அழுக்காகும்னு எனக்கு தெரியாதாடா? எப்பவுமே அலர்ட்டா இருக்கிறவன் தான் அரசியல்ல ராஜாவாவான்டா. மன்னிச்சிருங்கண்ணா. டேய் கொடி, எப்படா வந்த? எப்படிடா வந்த? டேய் எப்ப வந்தோம் எப்படி வந்தோன்றது முக்கியம் இல்லடா, வந்து என்ன பண்ணுங்கிறதா முக்கியம். நான் கேட்டது என்ன, நீ சொல்றது என்ன? அரசியல்ல இருக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கணும்டா. தலைவர் வந்துட்டார் பாரு. தலைவர் தலைவர் வணக்கம். வணக்கம். என்ன விஷயம்? என்ன நம்ம கட்சியோட ஸ்டேட் செக்ரட்டரி நம்ம மாவட்டத்தோட யூத் பிரசிடென்ட்டா யார் யார் இருக்கணும்னு 5 பேரை செலக்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. போன தேர்தல்ல புவனகிரி தொகுதியில நாம தோத்திருந்தாலும் கூட அவனுக்கு கொடுத்த வார்டுல இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஓட்டுகளை சேகரிச்சது நம்ம கொடி. நான் பேரு வச்ச நம்ம பையன் கொடி. அதனால கொடிதான் இந்த முறை நம்ம மாவட்டத்தோட யூத் பிரசிடென்ட் ஆகணும்னு நான் விரும்புறேன். நீங்க யாரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் கொடிக்கு பக்கபலமா இருந்து கட்சியை முன்னேற்றணும்னு மனப்பூர்வமா கேட்டுக்கிறேன். காவி உடைய போட்டவங்க எல்லாம் சன்னியாசி ஆக முடியாது. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பில்டப் கொடுக்கறவன் எல்லாம் அரசியல்வாதி ஆக முடியாது. பதவி வேணும்னு கேட்டிருந்தா நானே விட்டு கொடுத்திருப்பேன்டா. அதை விட்டுட்டு கொடியவே அழிக்க பார்த்திருக்கீங்கல்ல. கொடி எப்பவுமே மேல தாண்டா பறக்கும்.